பொதுமக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாததால் 2 சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்ட பல்வேறு நோயாளிகள் தனது வாழ்நாள் முழுவதும் டயாலிசிஸ் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கோவை கற்பகம் மருத்துவமனையின் சிறுநீரக மருத்துவர் ஜெரார்ட் வினோத் பேட்டி. உலக சிறுநீரக தினமாக மார்ச் 14ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் சிறுநீரகம் சார்ந்த பல்வேறு விழிப்புணர்வுகளை இந்த மாதம் முழுவதும் அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இன்று கோவை உப்பளிப்பாளையம் பகுதியில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கோவை கற்பகம் மருத்துவமனையின் மருத்துவ குழுவினர்களான மருத்துவ கண்காணிப்பாளர் ரங்கநாதன், சிறுநீரக மருத்துவர் ஜெரார்ட் வினோத், மருத்துவர் கார்த்திக், மருத்துவர் சிவகுமார் ஆகியோர் கூட்டாக கூறுகையில், சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட 38 வயதானவர் ஒருவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தமது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு 2 கிட்னிகளும் செயலிழந்து டயாலிசிஸ் நிலையில் இருந்தார். இது குறித்து அவரது குடும்பத்தினரிடம் கூறிய பொழுது அவரது மனைவி அவருக்கு ஒரு சிறுநீரகம் தானமளிக்க முன்வந்தார். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனை மருத்துவ குழு அவர்கள் இருவருக்கும் பல்வேறு பரிசோதனைகள் செய்து பின்னர் நோயாளிக்கு தமது மருத்துவமனையில் கடந்த 10ஆம் தேதி அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அறுவை சிகிச்சைக்கு பின்னர் அவருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் அவருக்கு புதிய சிறுநீரகம் 100% கச்சிதமாக பொருந்தி அவரது உடலில் வேலை செய்ய ஆரம்பித்துள்ளது. நோயாளி தற்போது நல்ல நிலையில் உள்ளார். இது நமது மருத்துவமனையின் நற்பெயருக்கு மேலும் பெருமை அளித்துள்ளது என்றார். தொடர்ந்து தற்போது உடல் உறுப்புகளின் தேவை அதிகரித்து வருகிறது. ஆனால் பொதுமக்களுக்கு உடல் உறுப்புகள் தானம் வழங்குவது குறித்த விழிப்புணர்வு இல்லாததால் பல்வேறு நோயாளிகளுக்கு தேவையான சிறுநீரகங்கள் கிடைப்பதில்லை. அதனால் நோயாளிகள் தனது வாழ்நாள் முழுவதும் டயாலிசிஸ் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். எனவே பொதுமக்கள் உடல் உறுப்புகள் தானம் வழங்க முன்வர வேண்டும் என்றார். போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் டோனர் ஒரு 4 நாள்லேயே பார்த்திங்கன்னா நல்லபடியாக டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. டோனருக்கு நம்ம லேப்ரோஸ்கோபி மூலமாக சர்ஜரி பண்ணியிருந்தோம். அதன் மூலமாக டோனருக்கோட சைடு எஃபெக்ட்ஸு ப்ளஸ் டோனர் சீக்கிரமாக அவங்களோட வாழ்நிலையை தொடர்ந்து இது பண்ணுறதுக்கு உபயோகமாக இருந்துச்சு. 4ஆவது நாள் டோனரை நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். அதே போல் ரெசிபியன்ட்டும் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்ச உடனே அவங்களோட பிளட் ப்ரெஷர்ஸ் எல்லாமே நல்லா கண்ட்ரோலாக இருந்துச்சு. அவங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாகி அவங்க நல்லபடியாக டிஸ்சார்ஜ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த டிரான்ஸ்பிளான்ட் மூலமாக ரெசிபியன்ட் நல்லா பெனிஃபிட் ஆகிருக்குது. அதுவும் எங்கள் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பிளான்ட் சக்ஸஸ்ஃபுல்லானனால அதை நாங்கள் எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மீட்டிங். ஆமாம், எப்போவுமே கிட்னி ஃபெயில் ஆகும்போது பார்த்திங்கன்னா 2 கிட்னியும் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம டயாலிசிஸில் வர வேண்டியிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா டோனருக்கு நாங்கள் ஆல்ரெடி சொன்னோம், ஒரு கிட்னி எடுத்தாலும் இன்னொரு கிட்னியை வச்சு அவங்க லைஃப் லாங் வாழ முடியும். அந்த ஒரு கிட்னி எடுத்தாலும் இன்னொரு கிட்னி பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் 2 வருஷ காலத்தில் அந்த இன்னொரு கிட்னிக்கு சமாளித்து காம்பன்சேட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்படிங்கும்போது ஒருத்தர் ஒரு கிட்னி இருந்தாலும் வாழ முடியும். ஸோ 2 கிட்னியும் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா டயாலிசிஸோ டிரான்ஸ்பிளான்ட்டோ அவங்களுக்கு தேவைப்படும். ஃபுட்டு எந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ஒரு கிட்னியோட ஃபங்க்ஷன் ஆகும்போது அவங்களுக்கு ஃபுட்டு எந்த மாதிரி எடுத்துக்கிட்டா அவங்க எந்த மாதிரியான இதில் சாப்பிடணும்? இப்போ கிட்னியோட மெயின் வேலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள ப்ரோட்டீன் சத்துலேருந்து வர்ற கழிவுகளை வெளியேற்றுறது தான் கிட்னியோட மெயின் வேலை. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கிட்னி தான் இருக்குதுன்னா அந்த வேலைப்பாடுகள் கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அளவில் உள்ள ப்ரோட்டீன் அளவை கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிடணும். அதுக்குன்னு ரொம்ப ப்ரோட்டீன் கம்மி பண்ணாலும் உடல்நல மோசமாகி இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அதனால் சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள ப்ரோட்டீன் ஓரளவுக்கு கம்மி பண்ணி கரெக்டாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த கிட்னி நோய் மோசமடையாமல் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த சர்ஜரியோட ஓவரால் காஸ்ட் பார்த்திங்கன்னா சர்ஜிக்கல் காஸ்ட் அண்டு இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 lakhs அரௌண்ட் இருக்குது. ப்ளஸ் இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இண்டக்ஷன் ஒரு மருந்து கொடுக்குறோம். ஸோ அந்த இண்டக்ஷன் மருந்து ஒவ்வொருத்தரோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மாறி வரலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் டிஃப்ரென்ஸ் வரும். கற்பகம் ஹாஸ்பிட்டலில் இந்த டிரான்ஸ்பிளான்ட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணுறோம். ஸோ இது ஒரு மைல் ஸ்டோனாக நமக்கு இருக்குது. கலைஞர் மூலம் காப்பீட்டு திட்டமும் இதுக்கு எலிஜிபிள் வரும். ஆமாம், அதில் இப்போது நமக்கு இந்த PM CM ஸ்கீம் ரெண்டும் சேர்ந்து தான் 5 லட்சம் கிட்ட நமக்கு கவர் ஆகுது. புரியல. இல்லை, வெயிட்டிங் லிஸ்ட் நம்ம இப்போ தான் கடாவர் கிட்னி, அதாவது டிசீஸ் டோனர் சொல்லுவோம், இறந்தவங்க கிட்னி கொடுக்குறதுக்கு. அதுக்கு நம்ம இப்போ தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம். சரிங்களா? அதுக்கான வெயிட்டிங் லிஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டலில் இன்னும் இல்லை. நம்ம இப்போ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வெயிட்டிங் லிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
சார் இந்த அவேர்னஸ் வந்து மக்களுக்கு அதிகமாக இல்லை. இந்த இறந்தவங்களோட உடல் உறுப்புகள் தானம் பண்ணுறது மக்களுக்கு வந்து அவேர்னஸ் ரொம்ப இல்லை. அதை பற்றி அவேர்னஸ் இருந்துச்சுன்னா இது சார்ந்த உடல் உறுப்புகள் தானம் கிடைக்கும். அதுக்கு என்ன சார் இந்த மாதிரியான இது பண்ணலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட என்னோட ஒரு ரெசிபியன்ட் பேஷண்ட் வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் காமிச்சிருந்தாரு. சார் நான் ஒரு 2 கிட்னியும் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க யாரோ ஒருத்தங்க அமைச்சிருக்காங்க, டொனேட் பண்ணுறாங்க, அதை எடுத்துக்கலாமா பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ மக்களுக்கு வந்து என்னென்னா கிட்னி வந்து எப்படி டொனேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த இப்போ கிட்னி டொனேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இறந்துட்டார் அப்படிங்கிறதுக்கு 2-3 டாக்டர் சர்டிஃபை பண்ணி டிரான்ஸ்டான் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து சொல்லணும், அவங்க இறந்துட்டாங்க, இவங்க கிட்னி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்படிங்கும்போது இவங்களோட 2 கிட்னியும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அலாட் ஆகிடும். அப்போது எந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கிட்னி எடுத்தாலும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கிட்னியும், இன்னொரு கிட்னியும் வந்து பொதுவான பூலில் யார் முன்னிலையில் இருக்காங்களோ அவங்களுக்கும் அப்படிங்கிற அலாட் ஆகிடும். ஸோ அந்த பேஷண்ட் மட்டும்தான் அந்த கிட்னியை வந்து எடுக்க முடியும். ஸோ இது கவர்மெண்ட் மூலமாக தான் அந்த அலோகேஷன் வந்து நடக்கும். இதில் பொதுமக்கள் வந்து இறந்தால் கிட்னி டொனேட் பண்ணுங்கிற அவேர்னஸ் அவங்களுக்கு வந்து வரணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு நிறையா கிட்னிஸ் டொனேட் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி நிறையா டிரான்ஸ்பிளான்டேஷன் நல்லபடியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது சார் இப்போ அரசு ஏதாவது விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு ஏதாவது நீங்கள் கவர்மெண்ட் சார்பாக அந்த மாதிரி ஏதாவது அவேர்னஸ்? இல்லை, இதில் என்னென்னா பொதுமக்களும் டாக்டர்ஸ்க்கும் ஒரு நம்பிக்கை வந்து இது பண்ணாலே இது வந்து இந்த அவேர்னஸ் வந்து நல்லபடியாக வரும். ஸோ பொதுமக்களுக்கு ஹாஸ்பிட்டல் மேலே ஒரு நம்பிக்கை இருந்து அந்த இப்போ இறந்ததுக்கப்புறமும் அவங்களுக்கு அவங்க மூலமாக நம்ம இன்னொருத்தங்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற அவேர்னஸ் இருந்துச்சுன்னா இது முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது.